சிவாலிங்கிறது வந்து நாதஸ்வரத்தில் வச்சு வாசிக்கிறதுக்கு சிவாலி வந்து ஒரு உயிர், நாதத்துக்கு ஒரு உயிர். நாதஸ்வரங்கிறது வந்து உடலாக இருந்தால் இது வந்து உயிர். என் பேர் வந்து முத்துராமன். கிட்ட 3 தலைமுறையாக ஒரு 55 வருஷமாக அதை நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சீவாளி தயார் பண்ணுறதுக்கு முக்கிய பொருளே இதுதான். இது வந்து இப்போ ஒரு நாணல் வகையை சேர்ந்தது. இது நல்லா காய வச்ச கட்டையை பீஸ் பீஸாக ஆக்கி இது மாதிரி பீஸ் பீஸாக பண்ணி எல்லாத்தையும் கட்டைக்கு தகுந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுப்போம். இதுதான். இதுக்கப்புறம் கட்டினதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் வந்து நெல்லில் வேவிப்போம். அதை காய வச்சு பிரித்ததுக்கப்புறம் கட்டை வந்து இது மாதிரி ஆகிடும். இது மாதிரி பட்டை பட்டையாக வந்துடும் கட்டை உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் இதை பீஸ் பண்ணி நீராகாரம் இதுமாரி ஊற வச்சுருவோம். ஊற வச்சா கட்டை இது மாதிரி சப்பையாக உள்ளது வந்து ஒரு உருண்டை செப்பில் வந்துருந்து. ஊறினதுக்கப்புறம் திரட்டுதல் அப்படின்னு பேர் இருக்குது. இது இப்போ நாங்கள் இதை வந்து வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் அது குறிப்பிட்ட நாள், ஒரு நாள் 2 நாளில் காயணும். நான் இப்போ அதெல்லாம் படிச்சுக்கிட்டும் இந்த தொழிலில் அப்படியே இருந்தே இது பண்ணிட்டு எல்லா வேலைகளையும் போகாமல் இதுலேருந்தே அப்படியே நட்டமாக ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியே இந்த சிவாலியை கொடுத்தாகணும். எல்லா சிவாலியும் எல்லாருக்குமே கொடுத்துட முடியாது. பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிற அளவுக்கு இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சிரமமான வேலை, ரொம்ப நாள் பிடிக்கும். உடனடியாக கடையில் கொடுக்குற மாதிரி டக்குன்னு வந்தாங்க எடுத்து கொடுத்தோம் அப்படின்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்தில் வந்து ரங்கநாதன் ஆசாரி அவங்களுடைய நாதஸ்வரமும் எங்கள் தாத்தா நடராஜசுந்தரமுடைய சீவாலி சேர்ந்தால் தான் அந்த ஒரு நாதஸ்வரத்துக்கான ஒரு இதே கிடைக்கும்ட்டு பெரிய வித்வான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சிவாலி அந்த நாதஸ்வரமும் சிவாலியும் சேர்ந்தால் தான் ரொம்ப பேருக்கு அது இதாக இருந்துட்டு